வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். விவசாயிகளுக்கு ஜாக்பாட், 1,00,000 வரை கடன், 50,000 ரூபாய் தள்ளுபடி. வெளியான சூப்பர் தகவல். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சிறு குறு விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்த மானியத்துடன் கூடிய கடன் திட்டங்களை அரசு செயல்பட்டு வருகிறது. 50 முதல் 70% மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் ஒரு நாட்டின் பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு மற்றும் சமூக நலத்திற்கு முக்கியமானதாக விவசாயம் பங்களிக்கிறது. விவசாய மக்களுக்கு அடிப்படை உணவு தேவையான பூர்த்தி செய்வதற்கு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பால் பொருட்கள் போன்றவை விவசாயத்தால் மட்டுமே கொடுக்க முடியும். இந்தியா போன்ற நாடுகளில் விவசாயம் மக்களுக்கு வேலைவாய்ப்பாக வந்துள்ளது. இது ஏற்றுமதி மூலம் அந்நிய செலவாணியாகவும் ஈடுபடுகிறது. விவசாயம் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நகரப்புற இடம்பெயர்வதை குறைக்கிறது. விவசாயம் தமிழகத்தின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது. இது மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கிறது. அதே நேரம் சிறு குறு விவசாயிகளுக்கான நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்த மானியத்துடன் கூடிய கடன் திட்டங்கள் இந்தியாவில் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கான பம்பு செட், மோட்டார், பைப்லைன், ஆழ்துணை கிணறு, செட்டு நீர்ப்பாசனம் மற்றும் தெளிப்பான் நீர்ப்பாசன கருவிகள் வாங்குவதற்கான நிதியுதவி அளிக்கப்பட்டு வருகிறது. ஆழ்துணை கிணறு அமைக்க 50% மானியத்துடன் வங்கி கடன் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட் அமைக்க 70% மானியமும் மற்றும் 30% விவசாயிகளின் பங்களிப்பு உள்ளது. அதேபோல மற்றொரு முக்கிய திட்டம் தான் சிறு குறு மற்றும் விவசாயிகளுக்கான நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்துவதற்கான மானியத்துடன் கடன் வழங்கப்படும் திட்டம். குறிப்பாக 50% மானியத்துடன் அதிகபட்சம் ரூபாய் 1,00,000 வரை கடன் வழங்கப்படும் திட்டம் தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் வேளாண் துறை மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் ஒன்று தமிழ்நாடு மேம்படுத்தப்பட்டு வருகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கான நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்காக குறிப்பாக ஆழ்துணை கிணறு, மோட்டார், பைப்லைன், செட்டு நீர்ப்பாசனம் போன்ற திட்டத்திற்கு மானியத்தோடு கடன் உதவி வழங்கப்படுகிறது. விவசாய உற்பத்திற்கான அதிகரித்த பொருளாதாரத்தின் பின்தங்கிய விவசாயிகள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இந்த திட்டம் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. 2.5 ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலத்திற்கு குறைவாக உள்ளவர்கள் சிறு விவசாயிகளாகவும், 1.25 ஏக்கர் நஞ்சை அல்லது 2.5 ஏக்கர் புஞ்சை நிலத்திற்காக குறைவாக உள்ளவர்கள் குறு விவசாயிகளாகவும் கருதப்படுகிறது. எனவே மானிய கடன் பெற விண்ணப்பித்தவர்கள் சிறு மற்றும் குறு விவசாய சான்று பெற்றிருக்க வேண்டும். இது வட்டாட்சியர் மூலம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஆவணங்களை பெற்றிருக்க வேண்டும். கடன் தொகை அதிகபட்சம் ரூபாய் 1000 வரை வழங்கப்படும். இந்த தொகை அதிகபட்சம் ரூபாய் 1,00,000 வரை வழங்கப்படும். இந்த கடன் தொகையில் 50%, அதாவது அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரை அரசு மானியம் வழங்கப்படும். குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படுகிறது. கடன் திருப்பி செல்லும் காலம் பொதுவாக 5 ஆண்டுகள் வரை நீட்டிப்புள்ளது. புதிய ஆழ்துணை கிணறு அமைத்தல், மின் மோட்டார் பம்பு செட், பைக்குகள், செட்டு நீர்ப்பாசன அமைப்பு போன்றவை, சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட் அமைத்தல், வருமான சான்றிதழ், குடும்ப வருமானத்தை உயர்த்தப்படும் ஆவணம், ஜாதி சான்றிதழ், தகுதிக்கேற்ப இந்த தகுதி வண்ணங்களில் வங்கி கணக்கு விவரங்களின் கடன் மற்றும் மானியம் செலுத்தப்படுகிறது. புகைப்படங்கள், 2 பாஸ்போர்ட் அளவு நில ஆவணங்கள், பட்டா, சிட்டா, அடங்கல், புலா வரைபடம், அடையாளச் சான்று, ஆதார் அட்டை, ஆழ்துணை கிணறு அல்லது பிற நீர்ப்பாசன உபகரணங்கள் செலவு மதிப்பீடு தமிழ்நாடு பின்பற்றப்படுகிறது. பொருளாதார மேம்படுத்தும் வகையில் இத்திட்டம் அமைந்துள்ளது. வேளாண்மை பொறியியல் துறை அல்லது தோட்டக்கலைத்துறை மாவட்ட அலுவலகங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வேளாண் துறையில் விண்ணப்பிக்கலாம்.
விண்ணப்பிக்கும் படிவங்களை பூர்த்தி செய்த பின்பு ஆவணங்களை இணைத்து மானியத்தோடு கடன் பெறும் சமர்ப்பிக்க வேண்டும். சரிபார்க்கப்பட்ட தகுதி உறுதி செய்யப்பட்ட பிறகு வங்கி கணக்குகள் மூலம் கடன் ஒப்புதல் அளிக்கப்படும். இதையடுத்து மானியத் தொகை விவசாயத்தின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். நன்றி, வணக்கம்.